ஓகே, இன்னைக்கு டாபிக்ல நம்ம சேம் லேமிடா பத்தி தான் பார்க்க போறோம். லேமிடானா என்ன, யாருக்கு ஐடியா இருக்கா? லேமிடானா சர்வலெஸ் சூப்பர். ஓகே, லேமிடா மேக்ஸிமம் எதுக்கு சொல்லலாம்? ஓகே, ஏடபிள்யூஎஸ்ல கொஞ்சம் நல்ல சர்வீஸ் சொல்லலாம். அது மேக்ஸிமம் எல்லா சர்வீஸ் இப்போ நமக்கு 100+ சர்வீஸ் இருக்குல்ல, எல்லா சர்வீஸோட லேமிடா கம்யூனிகேட் ஆகும் பெட்டரா. இப்போ லேமிடோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். பட் ஸ்டில் அது சர்வர் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ ஃப்ரீ ஃபயர்ல வந்து T2 T3 மைக்ரோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இது ரன் பண்ணும். ஒன்றும் இல்லை, இதோட சிம்பிளாக லாஜிக் கான்செப்ட் சொல்லணும்னா இது வந்து ஆட்டோமேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணணும், எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நான் டைம் செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த டைம் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணு நிறைய. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சம் யூஸ் கேஸில் நான் வந்து S3 பக்கெட்ல வந்து ஒரு இமேஜ் காப்பி பண்ணுறேன். நீங்கள் அந்த இமேஜ் வந்து ஓகே எனக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஓகே எவ்வளோ கொடுத்தாலும் கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும்னா நான் வந்து 100 இமேஜ் அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிட முடியுது. நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், அந்த பக்கெட்டில் போட்டால் எனக்கு வந்து எல்லா இமேஜ் கம்ப்ரஸ் ஆகணும். இந்த மாதிரி நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் இது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க? சர்வர்லெஸ், அதாவது ஆட்டோமேஷன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இருக்கிற எல்லா சர்வீஸோட கம்யூனிகேட் ஆகும். லேமிடாங்கிறது ஆர்டிஜிஸ், உங்களுக்கு S3 EC2 வாட் எவர், இது வந்து சர்வர் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா, ஓகே ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி யூஸ் கேஸ்னா, ஓகே நம்மளோட EC2 இருக்குல்ல, EC2 வந்து ஸ்டாப் பண்ண யூஸ் பண்ண வச்சிடலாம் இதை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும்? ம் கொஞ்சம் சத்தமா. லேமிடா இல்லை, அதுக்கு மேலே நமக்கு EC2 ஃபர்ஸ்ட் தேவை. அதுக்கப்புறம் நமக்கு பாலிசி, ரோல், குரூப், அதில் என்ன அட்டாச் பண்ணுவோம் மேக்ஸிமம்? இல்லை, ஐஏஎம்ல நம்ம என்ன இது அட்டாச் பண்ணுவோம் அதுக்கு? பாலிசியா, ரோலா? ரோல். ஏன் ரோல் அட்டாச் பண்ணுறோம்? ஏன்னா அதுக்கு தான் சீக்ரெட் கீ தேவைப்படுது. ஓகேவா? சர்வீஸ் தான் அட்டாச் பண்ணுவோம். இப்போ ரோல் வந்து ஓகே நான் லேமிடாவுக்கு எஸ்ட்ரிக் அட்டாச் பண்ணேன்னா ஆபிஸாக அது வந்து சீக்ரெட் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஓகேவா? லாஸ்ட் டைம் கேட்குதுல, அதாவது ஆட்டோமேட் பண்ணுறது மேக்ஸிமம் லேமிடா யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக இமேஜின் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஓகே நான் வந்து ஒரு EC2ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எங்கிட்ட எந்த இன்ஸ்டன்ஸ் இல்லை, நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து நேம் எது வைக்கல, வாட் எவர், நான் வந்து உபுண்டு டிஃபால்ட்டாக உபுண்டு வச்சுக்கிறேன். எனக்கு 2024 கொஞ்சம் ஸ்பெக்காதீங்க, வாட் எவர். நான் எதுவும் இதை யூஸ் பண்ண போகிறது, இது லாக் கூட பண்ண போகிறது இல்லை. சிம்பிளாக ஒரு EC2 கிரியேட் பண்ண போகிறேன். இந்த EC2 வந்து நான் மேனுவலாக ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஆட்டோமேஷனாக ஸ்டாப் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறது அதே ஆட்டோமேஷனாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? நான் வந்து டிஃபால்ட் நெட்ஒர்க்கில் எல்லாமே நான் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு நான் சேம் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்பின் அப் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து IAM கிரியேட் பண்ணோம். IAM எது கிரியேட் பண்ணுறோம்? ரோல். ரோல் இருந்தால் தான் எனக்கு வந்து இந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண சொல்ல வரும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, டயக்ராம் எடுத்துக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக ஒரு யூஸ் கேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் சிம்பிளாக தான் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் பைத்தான் தெரியணும். பட் நம்ம நெட்லேருந்து கூட எடுத்துக்கலாம். பைத்தானில் தான் பஸ், பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், .NET, ஜாவா இதில் என்ன கோட் பண்ணலாம். ஓகே, எங்கிட்ட வந்து ஒரு EC2 இருக்கு, இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த EC2 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், மேனுவலாக தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, லேமிடாங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது லேமிடா. இந்த ஸ்கிரிப்ட் மூலிமா எனக்கு வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல வரேன். பட் இந்த லேமிடா வந்து இந்த EC2 ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு ஆப்வியஸாக ஏதோ ஒரு பர்மிஷன் வேணும். அதுக்கு தான் நான் வந்து IAM சூஸ் பண்ணுறேன். IAMல ரோல்ஸ் அட்டாச் பண்ணுறேன்னா, ஓகே இந்த லேமிடா வந்து எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணு, இந்த மாதிரி ஒரு பாலிசி எழுதிடுவேன். பாலிசியில் நான் கொடுத்துக்கலாம், வெறும் ஸ்டாப் மட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம ஓனாக பாலிசி கிரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ரோலில் நம்ம ஓனாக கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டாப் பாலிசி, ஸ்டார்ட் பாலிசி, நம்ம ஓன் பாலிசி கிரியேட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு அட்டாச் பண்ணலாம். அப்புறம் நம்ம வந்து ஓகே இதை ட்ரிகர் பண்ணால் எனக்கு வந்து ஸ்டாப் ஆகணும். இது நீங்கள் எப்போ வேணால் ட்ரிகர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து CP ரேஞ்ச் இமேஜ் ட்ரிகர் இருக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு EC2 எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு லேமிடா ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம IAM அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து ஓகே எனக்கு இதில் நான் வந்து ட்ரிகர் பண்ணால் எனக்கு வந்து ரன் ஆகிற இது இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுதான் இப்போ கான்செப்ட். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்பின் அப் பண்ணிட்டேன், எனக்கு ரன்னிங் ஸ்டேட் ஆயிடுச்சு. இந்த 2 செக் பாயிண்ட் பாஸ் ஆயிரும் மேக்ஸிமம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? IAM எதுக்கு? ஓகே, ரோல்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இந்த இதுக்கெலாம் ரோல்ஸ் தான் தேவை நமக்கு. ரோல்ஸ் நான் வந்து புதுசாக ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறேன்.
ரோல் வந்து எது கிரியேட் பண்ணுறேன்? சர்வீஸ்க்கு. என்ன சர்வீஸ்க்கு? லேமிடர். லேமிடர் வந்து இஷ்யூ ஆக்சஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ஆக்சஸ் பண்ணுறோமோ அதுதான் கொடுக்கணும். ஓகேவா? என்னோட லேமிடர் வந்து என்னோட இஷ்யூ ஆக்சஸ் பண்ண போகிறேன். என்னுடைய லேமிடர் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்த லேமிடரில் ஏதாச்சும் பாலிசி இது அட்டாச் பண்ண சொல்லுது. நான் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ணல. நான் வந்து ஓன் பாலிசி கிரியேட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. நான் இப்போதைக்கு நேம் மட்டும் வச்சுக்கிறேன். என்ன நேம்னா ஓகே, மை lambda to சும்மா ஒரு பாலிசி ரோலுக்கு நேம் மட்டும் வச்சுக்கிறேன். உள்ள பாலிசி டிஃபைன் பண்ணல. ஓகேவா? என்ன நேமு? மை லேமிடா ஈஸி டு கிரியேட். சும்மா நான் கிரியேட் ரோல் கொடுத்துறேன். எனக்கு பார்த்தா ஓகே கிரியேட் ஆயிடுச்சு ஒரு ரோல். ஓகேவா? இந்த ரோலில் எனக்கு வந்து எந்த ஒரு பாலிசி அட்டாச் பண்ணல. ஏன்னா பாலிசி இருந்தால் தான் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓகே ஆப்பிங்ஸில் கொடுத்துட்டு கிரியேட் இன்லைன் பாலிசி நானே ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அட்டாச் பாலிசி தான் ஆல்ரெடி இருக்கிறது அட்டாச் பண்ணுறது. நம்ம எதுவும் ஆல்ரெடி இருக்காது. மேக்ஸிமம் ஸ்டாப்புக்கு நம்ம தனியாக பாலிசி எழுதணும். ஒரு இன்சர்ஸ் ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம தான் ஒன்றும் பாலிசி எழுதணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் இன்லைன் பாலிசி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணால் என்ன சர்வீஸ்க்கு நம்ம எழுதணும்? EC2. சூப்பர். ஏன்னா லேமிடால இருந்து நம்ம EC2 ஆக்சஸ் பண்ணுறோம். நம்ம என்ன சர்வீஸ்? EC2. EC2ல நமக்கு வந்து என்ன பண்ணணும்? ஆக்சன்ஸ் அலோவ் பண்ணுறது லிஸ்ட் ரைட்டு இவ்வளோ பர்மிஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாப் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபில்டரில் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸ்டாப். எனக்கு பார்த்தா ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ரைட்டில் ஒரு பர்மிஷன் இருக்கு. ஓகேவா? நான் அது வந்து எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிட்டு ஏஆர்என் கிரியேட் பண்ணுறேன். ஏஆர்என்னா அசோசியேட் அட்ரஸ். அதாவது இப்போ எங்கிட்ட வந்து இன்ஸ்டன்ஸ் இருக்கு. நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து 6 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா நான் 6 எழுத முடியாது. ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் எழுதணும். ஸோ நான் வந்து ஏஆர்என் எழுதுறேன். இந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் பர்டிகுலர் ஆக்சஸ் பண்ணுன்னு. ஸோ நான் வந்து ஆட் ஏஆர்என் கொடுக்குறேன். ஆட் ஏஆர்என்ல எனக்கு வந்து அது எதில் இருக்கு? என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கு. ஓகேவா? என்ன ரீஜன்ல இருக்கு? நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் டேபை. புரியல. மேக்ஸிமம் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னொருக்கா பண்ணி பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏஆர்என் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ரீஜன் என்னன்னா ஏபிஐ சவுத் 1. இந்த ரீஜன் தான் மேக்ஸிமம் நம்ம அப்போலேருந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் அந்த ரீஜன் காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, நான் EC2 கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, EC2 பார்த்தா எனக்கு வந்து என்ன ரீஜனில் இருக்கு? ஏபிஐ சவுத் ஈஸ்ட் 1 இந்த ரீஜனில் இருக்கு. நான் வந்து இந்த ரீஜனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் ரீஜனை வந்து அட்டாச் பண்ணுறேன். அதாவது இந்த ரீஜனில் இருக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லி. அடுத்து எனக்கு கேட்குது எனி இன்ஸ்டன்ஸ். என்கிட்ட வந்து எனி இன்ஸ்டன்ஸில் என்னோட இன்ஸ்டன்ஸ் வரும். ஸோ என்ன பண்ணுறேன்? நான் இதில் வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். இந்த இன்ஸ்டன்ஸுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். நான் அந்த ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். புரியல. நான் அது இன்லைன் பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த பாலிசி தான் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி. ஓகே, நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸ்டாப்ங்கிற ஒரு பாலிசி கிரியேட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து பாலிசி நேம் கேட்குது. நான் என்ன கொடுக்குறேன்? என்னுடைய இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ண மை EC2 ஸ்டாப் பாலிசி. அதான் நேம் வைக்கிறேன் பாலிசிக்கு. அதான் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணிட்டேன். அந்த பாலிசியில் வந்து எனக்கு ரைட் ஆக்சிஸில் ஸ்டாப் மட்டும் பண்ணிக்கிறேன். அது இந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு வைக்கிறேன். ஸ்டில் இது வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். ரன்னிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. நான் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எதுவும் ஆகல. நான் வந்து ஓகே இப்போ கிரியேட் பாலிசி கொடுத்துறேன். எனக்கு இப்போ பாலிசி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதற்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? சூப்பர். அடுத்து என்ன பண்ணணும்? லேமிடாவில் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். EC2 நம்ம அவ்வளோ கைக்கு தேவையில்லை. நம்ம லாகின் எதுவுமே பண்ண தேவையில்லை. அது ரன்னிங்கில் இருக்கா ஸ்டாப் பண்ணுறது இப்போ ஃபங்க்ஷனில் வரும். அடுத்த ஐஎம்ல நான் ஒரு EC2 ஸ்டாப்புங்கிற ஒரு இது கிரியேட் பண்ணிட்டேன். இல்லை MFA எனேபிள் பண்ணால் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி MFA இருக்கு. MFAனா மல்டிஃபேக்டர் அத்தான்டிகேஷன். சூப்பர். ஓகே, அடுத்து என்ன பண்ணேன்? லேமிடா. லேமிடா ஃபங்க்ஷன் சொல்ல போயிடுறேன். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். எங்கிட்ட இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனில் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி கண்டெய்னர் இமேஜ் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஏதாச்சும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம் மேக்ஸிமம் இருக்கிறது நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன நேம் வைக்கிறேன்? ஓகே, மை ஃபங்க்ஷன் EC2 வாட் எவர் நீங்கள் என்ன நேம் வைக்கலாம். நான் வந்து என்னோட ஃபங்க்ஷன் EC2 வைக்கிறேன். ஓகே, இதில் ரன் டைமில் வந்து நான் என்ன கோட் பண்ணோம்? கொஞ்சம் கோடிங் கடுப்பு இருக்கும். நம்ம ரெட்லேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து பைத்தானில் எழுதுறேன். 3.9 தான் மேக்ஸிமம் அட்வான்ஸாக இருக்கும். நான் அந்த பைத்தான் வெர்ஷனில் கோட் பண்ணுறேன்.
அடுத்து வந்து டிஃபால்ட்டா என்கிட்ட வந்து ரோல் ஆல்ரெடி இருக்கு. புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இருக்கு. நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணோம்ல. நம்மளோட ரோல் பார்த்தா ஓகே. மை லாம்டா இஸ் டு கிரியேட்டட் ஒன்று கிரியேட் பண்ணோம். அது காட்டுது. ஏன்னா நம்மளோட சேம் ஆல்கரிதம் அந்த இதில் தான் இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, நான் வந்து என்னோட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போதைக்கு என்னுடைய லாமிடாவில் இதுதான் ஃபங்க்ஷன். ட்ரிகர் டெஸ்டினேஷன், அதாவது எதை ட்ரிகர் பண்ண போறீங்க, எங்கே ரீச் ஆகணும். கோடு டிஃபால்ட்டாக ஓகே 200 ஸ்டேட்டில் அதாவது டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணால் அது வந்து ரன் ஆகும். நேம் வச்சு வால்ட் நான் வந்து இப்போதைக்கு எதுவும் கோடு இல்லை, அதனால டெஸ்ட் பண்ணல. ஓகேவா? மேக்ஸிமம் லேமடோடைய ஃபங்க்ஷன் இதுவும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கோட் பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே, இது வந்து பைத்தான்னா பைத்தானில் கோட் பண்ணணும். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஜாவாவில் கோட் பண்ணணும். வாட் எவர் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ கோட் பண்ணணும். மேக்ஸிமம் நெட்லேயே கோட் பண்ணுங்க. ஒன்றும் புதுசாக கோட் பண்ண அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ டாஸ்க்கு ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்? ஓகே, நெட்டில் சர்ச் பண்ணி வரும். AWS lambda instance. சும்மா ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச இதில் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பிளாக் வருது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். போட்டோ 3ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கேன்னா ஓகே போட்டோ 3 இருக்கு. நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன், எதுவும் பண்ணல. சிம்பிளாக நம்ம என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாக்லேயே கோடு வந்துடும். காப்பி பண்ணிட்டு நான் வந்து என்னோட இதில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து என்னோட இது என்ன ரீஜன் என்ன, எனது ஏபி சவுத் ஈஸ்ட் 1 இதுதான் என்னோட ரீஜன். அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உள்ள இருக்க கோடு வந்து என்னோட கோடு மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து ஓகே. இப்போ இதில் என்னன்னா மல்டிபிள் இது கொடுத்துருக்காங்க. அது எனக்கு வந்து 2 இன்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னா 2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணு. நம்மகிட்ட 2 இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒன்று ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணால் இந்த மாதிரி அரையில் கொடுத்துக்கலாம். அரையில் கொடுத்து லிஸ்ட்டில் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து லூப்பில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக ஃபங்க்ஷன் கால் பண்ணி நீங்கள்கிட்ட வந்து ஒரே இன்ஸ்டன்ஸாக அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் ஐடியை காப்பி பண்ணிட்டு நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து லேமிடா ஸ்டாப் பண்ணுறது இந்த இடத்துல ஸ்டார்ட் போடனே ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் வச்சு இருக்கும். சிம்பிளாக அவ்வளோதான். அது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படி வேணும் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓகே எனக்கு வந்து நீங்கள் க்ளவுட் வாட்ச் படிக்கிறப்ப மெட்ரிக்ஸ் வரும். மெட்ரிக்ஸ் இவ்வளோ வந்துச்சு நான் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணேன்னா ஸ்டாப் ஃபங்க்ஷன் மட்டும் பாருங்க. லேமிடா இதுக்கு மேக்ஸிமம் பார்க்குறோம். நான் வந்து டேரெக்டாக போய் இன்ஸ்டன்ஸ் எதுவும் பண்ண போகிறது இல்லை. இன்ஸ்டன்ஸ் பார்த்தா ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. நான் அதை கை வைக்க போகிறது இல்லை. டேரெக்டாக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூலமா ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் போட்டு இந்த நெட்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் வந்து டிப்ளாய் கொடுத்துறேன். டிப்ளாய்னா அதை சேவ் பண்ணிக்க. ஓகேவா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் கேஸ் தான். அதாவது இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நேம் இருக்கணும். அதாவது டெஸ்ட் கேஸ் நீங்கள் வந்து 10 டெஸ்ட் கேஸ் வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஸ்டாப் பண்ண நிறைய கோட் வச்சு நீங்கள் மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு டெஸ்ட் கேஸ் வைக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஓகே ரன் மை கோட் சும்மா நேம் தான். ரன் மை கோட் நேம் கொடுத்துட்டு நான் ப்ரைவேட்டில் ஓகே ஹலோ வேர்டுன்னு பிரிண்ட் ஆகுது. அதாவது ரன் ஆச்சுன்னா எனக்கு வந்து இது கன்சோலில் பிரிண்ட் பண்ண சொல்ல வரேன். கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ டெஸ்ட் கேஸை ரன் பண்ணுறேன். மை அது ரன் மை கோடுன்னு ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்கு. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. கோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டாப் பண்ணுது. அடுத்தது என்ட்ரி டெஸ்ட் ஆகுது. இதுக்கு டியூரேட்டிவ் பார்த்தா எனக்கு 539 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு டியூரேஷன். மில்லி செகண்ட்ஸ் ரொம்ப கம்மி. இதில் வந்து ஓகே மேக்ஸிமம் 128 MB. அதாவது சர்வர்லெஸ்னா இதில் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. பேக் எண்ட்ல T2 மைக்ரோ அந்த மாதிரி சின்ன இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நமக்கு. பட் ஆனால் நாம கன்ஃபிகர் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, இப்போ என்ன இருக்கும், என்னோட எக்ஸ்டென்ஸ் ஸ்டாப் ஆகிடும். என்னோட லாஜிக் படி பார்த்தா ஓகே நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டாப்புக்கு என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட்டுக்கு ஆபிஸா அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல ஸ்டார்ட்னு எழுத போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, ஸ்டாப் பண்ணிருக்க இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட்னு எழுத போகிறேன். ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு நான் வந்து ஓகே என்னோட கோட திருப்பி டிப்ளை பண்ணுறேன். திருப்பி நான் வந்து புது டெஸ்ட் கேஸ் எழுதுறேன். நான் வந்து புது டெஸ்ட் கேஸ் எழுதுறேன். கான்ஃபிகர் ஈவெண்ட் இதில் வந்து கிரியேட் நியூ ஈவெண்ட் கொடுத்துட்டு ஸ்டாப். மென்ஷன்ஸ்ல ஓகே
ஓகே. மேக்ஸிமம் ஸ்டார்ட்டுக்கு அந்த மாதிரி எழுதுவோம். அது வந்து கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஸ்டாப் ஆக டைம் எடுக்கும். செக் பாயிண்ட்லாம் கேன்சல் ஆகி திருப்பி ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. ஃபங்க்ஷன்ஸ் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம S3 அப்லோட் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் எல்லா சர்வீஸ் இப்படி ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ சிம்பிள் யூஸ் கேஸில் என்ன பண்ணியிருக்கோம், EC2ல நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன சர்வீஸ் வேணா அட்டாச் பண்ணலாம். நீங்க ரோல்ஸ் கிரியேட் பண்றது மெயின். இதுல நீங்க வந்து IAM ரோல் தெரிஞ்ச மட்டும் தான் இந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னும் டீடைல் போனா நீங்க வந்து மெட்ரிக்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.